ஹலோ கைஸ், இன்னைக்கு ஜேஜேகே சீசன் 3 எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடை பார்க்கலையா? மறக்காமல் அதை பார்த்துடுவாங்க, ஏன்னா அப்போ தான் கதை வந்து புரியும். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் பாண்டாவோட பேக் ஸ்டோரியை வச்சு தான் இந்த கதை ஆரம்பிக்குது. யாகா, நீ என்ன இதை உருவாக்கியிருக்க? ஏன்னா இந்த பாண்டா இருக்குல்ல, இது கர்ஸ்ட் கிராப்ஸ் தனக்கு தானே இண்டிபெண்ட்டாக ஒரு சோசரர் மாதிரி இதால் கர்ஸ் எனர்ஜியை உருவாக்க முடியுது. இதனால யாகா கிட்ட இதை எப்படி உருவாக்குறீங்க அப்படின்னு தான் கேட்டு இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. ஆனா அவரு சொல்ற மாதிரியே இல்ல, அவரு சொல்லாதனால அவரை ஹைரப்ஸ் மூலமா கண்காணிக்கணும்னு சொல்லி ஒரு இடத்துல அடைச்சிருக்காங்க. இவர் ஒரு ஸ்பெஷல் கிரேட்ல இருக்கவரு, ஆனா இவர் இப்படி பண்ணனால இவர் இங்கே இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா யாகா உருவாக்குன நம்ம பாண்டா இருக்குல்ல, அதால கர்ஸ் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. யாருக்கு தெரியும், நம்ம யாகா இதனால ஒரு ஆர்மியை கிரியேட் பண்ணாலும் ஆச்சரியம் இல்லை. ஆனா இதை பத்தி கேட்டாலும் அவர் அங்க வாயை துறக்கல, எனக்கு தெரியாது அப்படின்னு தான் அவரு சொல்றாரு. திடீர்னு அங்க டாக்கேரோ அப்படின்னு ஒரு டாலோட வாய்ஸ் கேக்குது. ஆமா, என்ன யாகா, இந்த மாதிரி எல்லாருமே உங்களுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்களும் ரீசெண்டா ரொம்ப டவுனா ஃபீல் பண்றீங்க, அதனால மற்றவங்க கிட்ட நான் இப்படி சொன்னேன். அவரோட மூடு இப்போ சரியா இல்லை, கேர பண்ணா எல்லாமே சரியாயிடும். அப்படியா? ஆமா, நான் வந்து ஜீனியஸ்ல. ஆமா டாக்கேரோ, மற்றவங்க கிட்ட சொல்றேன், என்னை மன்னிச்சிரு, ஏன்னா திரும்பவும் என்னால இங்க வர முடியாது. ஆமா, என்ன ஆச்சு? இந்த மாதிரி நீங்க பெரிய ட்ரிப்புக்கா போறீங்க அப்படின்னே வச்சுக்கோ. ஆனா நீ எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். மாஸ்டர் தெங்கன் அவரு வந்து இந்த ஃபாரஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்றாரு. அதே மாதிரி உங்க அம்மாவும் அடிக்கடி இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணுவாங்க. ஸோ எதை பத்தியும் நீ கவலைப்பட வேணாம், நான் இல்லைனாலும் பிரச்சனையா இருக்காது. யாக போகும்போது டாக்கேரோ எல்லா டால்ஸும் அவங்க வந்து சொல்லுது, இந்த மாதிரி நீங்க இல்லாம நாங்க வந்து ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுவோம் மாசாமிச்சி யாகா. இதுக்கப்புறம் சீன் அப்படியே பாண்டாவை நோக்கி வருது. அந்த இடத்துல பாண்டாவை யாரோ ஒருத்தங்க ரிலீஸ் பண்றாங்க. அங்க யாரான்னு பார்த்தா காசுகாபே அப்படின்னு ஒரு பர்சன் தான். யாருன்னு தெரியுதா? 2வது எபிசோடோ அநேகமா 3வது எபிசோடுன்னு நினைக்கிறேன். ஒரு எபிசோடோட எண்டில் கடைசியா ஒருத்தர் காமெடியை பண்ணிருந்தாருல, அவரு காமெடி பண்ணி யாருமே அங்க சிரிக்கல, பயங்கரமா ஓனரும் கட்டி விட்டு போயிருப்பாங்களே, அவரு தாங்க. அங்க பாண்டாவும் கேக்குது, ஆமா எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்க? உன்னை இங்கே அடைச்சி வச்சிருக்கதே ஒரு அறைக்காக தான், ஏன்னா அப்போதானே யாகா இங்கே வருவாரு. நான் உன்னை காப்பாத்தினேன் அப்படின்னு யாருக்கிட்டையும் சொல்லாத, ஏன்னா யாகாக்கும் நான் ஒரு கடனாளியா இருக்கேன். சீன் அப்படியே பாசிட்டிவ் போகுது. இப்போதான் என்ன விஷயம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. அந்த இடத்துல டாக்கீருவும் அங்கே இருக்கு. அங்க அந்த லேடியை பார்த்தோன்னே அதுவும் சொல்லுது, ஆமா இவங்க தானே எங்க அம்மா நீங்க சொன்ன மாதிரி. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது, அந்த லேடியோட மக மாதிரியே தான் இது பண்ணும். அந்த பையனும் இதே மாதிரி தான் நான் ஜீனியஸ்ல அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி தான் இதுவும் ஆக்ட் பண்ணும். அதனாலேயே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். என்னதான் பையன் எந்த போனாலும் கூடிய இருக்கானு அங்க இதனால தான் அவரு ஒரு கடனாளியா இருக்க அப்படின்னு அங்க சொல்லியிருப்பாரு. இப்ப புரிஞ்சிருக்கும் எதுக்காக பாண்டாக்கு அவரு ஹெல்ப் பண்ணாருன்னு. இந்த விஷயத்த பப்ளிக்கலி வெளியில அனௌன்ஸ் பண்ண முடியாது. யாகாக்கு தெரியும், அப்படி சொன்னா அவ்வளவுதான் பிரச்சனை இன்னமும் பெருசாயிடும்னு. அதுக்காக அவரு மன்னிப்பு கேட்கிறாரு. இல்ல, நீங்க ஒன்னும் மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம், நீங்க பண்ணதே ஒரு பெரிய விஷயம் தான். இதுக்கப்புறம் யாகா இங்க போகும்போது அங்க யாகா கிட்ட கேக்குறாங்க, ஆமா யாகா, கர்ஸ் காப்ஸ் இல்லாம எங்க நீங்க போயின்னு இருக்கீங்க? என்னோட மகனை பார்க்கணும்னு நான் போயின்னு இருக்கேன். உங்களுக்கே தெரியும், நீங்க அந்த சீக்ரெட்டை சொல்ற வரைக்கும் உங்களை யாருமே விட மாட்டாங்க. நீங்க சாகுறது உறுதி. அப்படி நீங்க சாக கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அந்த விஷயத்த சொல்லிட்டா எல்லா விஷயமும் சாலாயிடும். எப்படி ஒரு கர்ஸ்ட் கிராப்ஸ் இண்டிபெண்டா அப்படி யோசிக்குது, இப்படி பண்ணுது, அதுக்கான கிரியேட்டிங் மெத்தடை நீங்க ரிவீல் பண்ணுங்க. ஹேய், ஆனா நீ வந்து கோஜ போனக்கப்புறம் ரொம்ப போல்டான மாதிரிலாம் இருக்கு. அங்க இப்படி இவங்க பேசும்போது அந்த வயசானவரும் கிட்டாரை பயங்கரமா வாசிக்கிறாரு. அங்க இதுக்கப்புறம் அந்த சாசரர் கிட்ட இந்த மாதிரி நீ போப்பா, நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கேற்ற மாதிரி அவனும் போயிடறான். யாகாவோட நிலைமை இதுக்கப்புறம் ரொம்பவும் மோசமாயிது. ஆளு சாகலான்னு போகும்போது அங்க சீக்கிரட்டா ஒரு ரிவீல் பண்றாரு. நீங்க சோலோட இன்ஃபர்மேஷனை ஃபர்ஸ்ட் எடுக்கணும். பாடியில இருந்து எத்தக்கப்புறம் 3 காம்பேக்டபிள் சோலா அதை மாத்தணும். அதை அப்படியே ஒரு சிங்கிள் கோராவும் நீங்க சேஞ்ச் பண்ணணும். கான்ஸ்டன்டா நீங்க அப்சர்வ் பண்ற மாதிரி இருக்கும். 3 மாசத்துக்கு அப்புறமா எல்லா விஷயமும் ஆரம்பிக்கும். செல்ஃபா அதால் கர்ஸ் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். எதுக்காக யாகா இப்போ இதெல்லாம் சொல்லிருக்க? இந்த விஷயத்த ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா இப்போதைக்கு நீ உயிரோட இருந்திருப்ப, உனக்கு எதுவுமே ஆயிருக்காது யாகா. ஏன்னா உங்களுக்கு புரியல, இது வந்து ஒரு கர்ஸ். பிரின்சிபல் காக்கு காஞ்சி இப்போ என் கிட்டல இருந்து உங்க கிட்ட அப்படியே டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. காக்கு காஞ்சி இப்படின்னு அங்க இறந்து போயிடுறாரு. இந்த டைம்ல தான் அங்க பாண்டாவும் ஓடி வருது. இதை பாக்குற ஒரு அலட்டாவ, ஆனா பாண்டா கண்டுக்காம அங்க போய் தூக்குது. என்ன பாண்டா, இந்த மாதிரி நீ வந்து என்ன வெறுக்கலையா? நான் ஒன்னும் நீங்க நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயத்தோட பாண்டாகல. அதே மாதிரி நீங்க கிரவுண்ட்ல கிடக்கிற ஒரு நைஃப் மாதிரி. ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, பாண்டாவாலையும் அழுக முடியும் இப்படின்னு பயங்கரமா பாண்டாவும் கத்தி கதறி அழுவாரு.
விழுவுது. ஏன்னா நம்ம யாகா இருக்காருல்ல, அவரு தான் பாண்டாக்கு எல்லாமே ஒரு அப்பா மாதிரி. இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம ஆளுங்களை நோக்கி வந்து அங்க டெங்கன வழியா அவங்க 2 பேருக்குமே அங்க தெரிஞ்சிருக்கும். ஹக்காரி ஏதோ ஒரு போட்டி போற இடத்துல தான் இருக்கான். அந்த இடத்துல பயங்கரமான சண்டைலாம் ஏற்படும். அங்கதான் இவங்க போற மாதிரி இருக்கு. அங்க போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இவங்க ட்ரெஸ் மாத்திக்கிறாங்க. அங்க ஏன்னு யூஜி கேட்கும்போது இப்பதான் அங்க தெரியுது, ஹைரப்ஸ் மூலமா ஹக்காரி ஆல்ரெடி சஸ்பெண்ட் ஆயிருக்கான். அதனாலேயே இந்த ஜுஜுட்சு ஹைல இருந்து யாரு வந்தாலும் ஆளு பயங்கரமா வெறுக்கிறான். அதனால நம்ம ஒண்டி அங்கிருந்து வந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவள் தான் நம்மளுக்கு எல்லாம் உதவி பண்ண வாய்ப்பே இல்ல. சிம்பிளா சொன்னா ஒரு போலீஸ் திருடன் இந்த மாதிரி விளையாட்டா இது. ஆனா ஏதோ ஒண்ணு மத்தவங்க கிட்ட கேட்டா இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கேம் பேக் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா யூட்டா சொல்றபடி பார்த்தா ஹக்காரி ஸ்ட்ராங்கரா இருக்காராம். ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படுவார். அதனால தான் நம்ம இங்கே வந்திருக்குமே. வந்தோடனே அங்கே ஒரு 2 பர்சன் வராங்க. அவங்களும் மரியாதையாக போயிடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. 3 என்றதுக்குள்ளே போயிடுங்க, இல்லைனா மூஞ்சிலே ஒன்று விடுவேன். நாங்கள் இங்கே வந்ததையே மணியை ஏர்ன் பண்ணதான். இந்த இடத்துல நான் வேர்டை மாற்றிக்கிறேன். ஏன்னா இந்த சூதாட்டம் அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு வேர்டு இருக்குல்ல, அதனால பிரச்சனை வரும். ஸோ மணியை ஏர்ன் பண்ண அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இதை கேட்குற அந்த பர்சனும் பஞ்ச் பண்ணுற மாதிரியே வந்துட்டு அப்படியே அவன் நிறுத்துறான். ஏன்னா அங்கே டெஸ்ட் பண்ண இருக்கான் ஆளு. ஆமா, ஃபர்ஸ்ட் ரூல் இங்க நாங்க கேம் விளையாட வந்திருக்கோம் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா யாரு சொன்னா மரியாதையா சொல்லுங்க. எனக்கு தெரியல, அவன் ஒரு உளர்வாயின்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி அவனை 1 மாசத்துக்கு முன்னாடி நான் கொண்டுட்டேன். அவனோட பேரெல்லாம் எனக்கு தெரியாது. இதை கேட்கும் போது கோண்டோ அப்படின்னு ஒரு பர்சன் 1 மாசத்துக்கு முன்னாடி காணாம போனா அவனாதான் இருக்கும் அப்படின்னு இவங்க கன்ஃபார்மே பண்ணிக்கிறாங்க. அந்த பர்சனுக்கு பதிலா ஸ்லாட்ல இவங்களோட பேரை அங்க நிரப்பிக்கிறாங்க. அங்க யூஜியும் யோசிக்கிறான், டைரக்டா இவங்க ஹக்காரியை மீட் பண்ண வந்திருக்காங்க அப்படி இப்படின்னு சொன்னா அவ்வளவுதான் பிரச்சனையாயிடும். அதனால தான் நம்ம மெகோமி இப்படி பண்ணிருக்கான் அப்படின்னு தான் அவன் யோசிக்கிறான். சண்டைக்கு நம்ம மெகோமி வரேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா அந்த பர்சன் ஆசுக்கு உன்னை பிடிக்கல, அதனால உனக்கு பதிலா யூஜி தான் சண்டை போட போறான் அப்படின்னு சொல்ல நம்ம மெகோமிக்கும் அது ஓகே தான். நான் அதுக்கு கரெக்டான ஆளுனா நம்ம யூஜி தான். அங்க இதுக்கப்புறம் அவங்க போகும்போதே அங்க கேமரா வழியா பாக்குறாங்க அப்படின்னு இவங்க 2 பேருக்குமே அங்க தெரிஞ்சிருக்கு. சோ நம்ம யூஜி அங்க உள்ள போய் சண்டை இல்லாம இருக்கான். அதே டைம்ல நம்ம மெகோமி பார்க் வழியா எப்படியாச்சும் உள்ள பூந்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். அப்படி மாட்டிக்கினா அவ்வளவுதான், அக்காரியா மீட் பண்ண முடியாது. எல்லா பிளானுமே ஸ்பாயில் ஆயிடும். அப்படி நம்மளால எதுவுமே பண்ண முடியலன்னா கவலைப்பட வேணாம், நம்ம ஆள் ஓட்ட போயிடலாம். இல்ல அப்படி பண்ண வேணாம் அப்படின்னு தான் மெகோமி சொல்றான். ஏன்னா அப்படி பண்ணா ஹக்காரி கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் சரியா இருக்காது. அதுக்கப்புறம் ஹக்காரி ஹெல்ப்பும் பண்ண மாட்டாரு. ஸோ பிரச்சனை ஏதாச்சும் வந்துச்சுன்னா பார்க்குள்ளேயே அவன் எஸ்கேப் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கு அவனும் ஒத்துக்கிறான். ஏன்னா டைம் அந்த அளவுக்கு இல்ல, 9 நாளோ ஏதோதான் இருக்கு. அங்க இதுக்கப்புறம் ஒரு பர்சன் கிட்ட அவன் பேசுறான். அந்த இடத்துல ரூல்ஸ் அவன் புரிய வைக்கிறான். ஓடக்கூடாது, அதே மாதிரி கர்ஸ் எனர்ஜியை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அவங்களால அதை பார்க்க முடியாது. ஆனா நம்மளால என்னன்னா பாஸை மீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கறான். கண்டிப்பா முடியும், நீ கியூரியஸா இருக்க அப்படின்னு தெரியுது. சரி வா. போற வழியில 2 விதமான மேட்ச் இருக்கு. அதுல ஒரு மேட்ச் ஸ்கிரிப்ட் இல்லாம இருக்கும், இன்னொரு மேட்ச் பாஸால ஃபிக்ஸ் பண்ற ஒரு ஸ்கிரிப்டட் மேட்ச் மாதிரி தான். அந்த மேட்ச்ல ஜெயிச்சு அங்க கவர்ந்தனா கண்டிப்பா அவரை மீட் பண்றதுக்கான வாய்ப்பு உனக்கு கிடைக்கும். அதுக்கு நான் வேறமா ஜெயிக்கணும் இல்லையா, அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன். மேட்ச் அவங்க ஆரம்பிக்குது. மேட்ச் யாரு கூடன்னு பார்த்தா பாண்டா கூட. இந்த இடத்துல ஃபயர் பால் இட்டடோரி, இந்த இடத்துல நம்ம பாண்டா 2 பேருமே அங்க பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ஹக்காரி அடுத்தது இன்னொரு பர்சனும் அங்க பாத்துன்னு இருக்கான். அங்க பாண்டா மேல தான் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, பாண்டா தான் ஜெயிப்பானு. சைடு சண்டை போகும்போது யூஜி அவங்க கேட்குறான், ஆமா என்ன மீட் பண்ணியா, அங்க ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா அங்க ஒருத்தன் கார்ட் பண்ணிருக்கான், உள்ளே நுழைய முடியல அப்படின்னு அங்க பாண்டவும் சொல்லுது. ஆமா, அதே மாதிரி நீ ஜுஜுட்சு ஹைல இருந்து வந்திருக்க, அந்த விஷயத்த மறைச்சுன்னு தானே இருக்க. ஆமா, ஆனா இப்போ யூஜி இந்த சண்டையில ஜெயிச்சாவணும் இல்லையா. 2 பேரோட சண்டையும் அங்க பங்கமா போகும். மாத்தி மாத்தி அங்க குத்திப்பாங்க. ஆனா வேணும்ட்டுனே பாண்டா தோக்குற மாதிரி பயங்கரமா ஆக்டிங் பண்ணும். நம்மால குத்துன்னு குத்தி பாண்டாவை பறக்க விட்டுறான். பாண்டாவும் கீழே விழ. அவ்வளவுதான், இந்த மேட்சோட வின்னர் இட்டாடோரி யூஜி. அங்க பாண்டாவும் கீழே விழும்போது ஒரு ஆக்டிங்க போடும் பாருங்க. ஐயோ, அவன் அடிச்ச பஞ்சு என்ன பஞ்சு. இந்த பஞ்சுல எனக்கு பயங்கரமா உள்ளெல்லாம் கலங்கி போயிடுச்சு. இதனால என்னால நகர கூட முடியல. அனிமல் வெல்ஃபேர் கொண்டு இது தெரிஞ்சா அவ்வளவுதான், அவங்க கம்முன்னு இருக்க மாட்டாங்க. அங்க யூஜியோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னா ஆக்டிங்கே வரல அப்படின்னு தான் இருக்கும். இதுக்கப்புறம் ஹக்காரி நம்ம யூஜியை மேலே வர சொல்றான். அங்க இவன் மேல நிறையவே அவனுக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு அப்கமிங் மேட்சையும் ஜெயிப்பானு. அந்த பையனை நாங்க என்ன பண்றது, அந்த பையனா அவன் மேலேயே எதுக்கு ஒரு கண்ணை வைங்க, நான் கிராரா இவன் அனுப்புறேன். அவங்க கிட்ட சொல்ல வந்துட்டேன். இங்க ஒரு பொண்ணு இருக்குல்ல, அது ஆக்சுவலா பொண்ணு இல்ல, ஒரு பையன். அங்க ஏன் தெரியல, நம்ம இட்டடோரிய பார்க்கும்போது ஹக்காரிக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இப்படி ஃபீல் ஆகுதுன்னா ஏதோ என்னோட எக்ஸ் வந்து என்னோட பணத்தை காலி பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. அட ஏன் தான் நீங்க எக்ஸை பத்தியே பேசுறீங்களோ அப்படின்னு தான் கிராரா அங்க சொல்றான்.
இதுக்கப்புறம் பாண்டா நம்ம யூஜி அங்க போயிட்டான், காண்டாக்ட் பண்ணதா போயிருக்கான் அப்படின்னு சொல்ல அங்க மெகுமிய கேக்குறான். சரி எல்லாமே ஓகே, நீயும் இங்க தான் இருக்க, இதனால இப்போ வரைக்கும் ஹக்கரிய உன்னால காண்டாக்ட் பண்ண முடியல, உன்னால மீட் பண்ண முடியலையா என்ன அப்படின்னு இல்ல, எனக்கு அவனோட லொகேஷன் எல்லாமே தெரியும். அவன் வந்து மேல இருக்கிற ரூஃப்ல ஒரு ரூம் இருக்கும், அங்கதான் ஆள் இருக்கான். ஆனா என்னதான் நான் போறதுக்கு ட்ரை பண்ணாலும் அந்த இடத்துல அப்படியே நான் பின்னாடி நோக்கி போற மாதிரி இருக்கும். அது கோஜோவோட ஒரு டெக்னிக் மாதிரியே ஃபீல் ஆகும். இதுக்கு காரணம் அந்த கிராரா அப்படின்னு ஒரு பர்சன், அவன் தான் தேர்ட் இயர்ல படிக்கிற ஒரு பையன் தான். அவன் மானிட்டர் ரூம்ல இருக்கும் போது இப்படி ஆகுமா இல்ல தெரியல. ஆனா இப்ப பிரச்சனையே என்னன்னா யூஜியால அங்க சரியா எல்லாத்தையுமே பண்ண முடியுமா அப்படின்னு தான் பிரச்சனை. யூஜிக்கு சரியா பொய் சொல்ல வராது, ஆனா இது கேட்கிற மெகுமியும் யூஜிக்கு பொய்யே சொல்ல வராது. அப்புறம் எப்படி? ஆனா ரெண்டு பேருமே பீட்டபிளான கேரக்டர் தான். அப்படி இருக்கும்போது இது பிரச்சனையை உருவாக்கும் அப்படின்னு தான் பாண்டா யோசிக்குது. அதனால இவங்களும் உள்ள போற மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பேசுற அந்த டைம்ல வெளியில இருக்க அந்த 4 பேரை பாண்டா வந்து பாத்துக்கும். கவலைப்படாத, வேறமா நான் அவங்கள மயக்க தான் வைக்க போறேன். இதுக்கப்புறம் ஃபைனலி கிராரா வழியா அந்த இடத்துக்கு வரான். அங்க ஹக்காரியும் மீட் பண்ண, ஏய் உன்னால ஒரே மாசத்துல 10,000 என்ன மேக் பண்ண முடியும், உன்னால பிலீவ் பண்ண முடியுதா? ஆனா அதுக்கு நீ வந்து 20,000 என்ன கொடுத்து ஒரு கோர்ஸை வந்து பை பண்ணணும். ஆனா இதை கேட்கறவன் எதுக்கு அப்படின்னு கேட்க அங்க இப்பதான் அவன் சொல்றான், இந்த மாதிரி தான் சில பேர் ஒண்ணுமே இல்லாம பிச்சைக்காரங்க மாதிரி தான் இருப்பாங்க, நான் காட்டிக்கிறது ஏதோ பணக்காரங்க மாதிரி, இப்படிதான் கோர்ஸை வித்தே அவங்க பணக்காரங்களா மாறுவாங்க, இது ஒரு ஸ்கேம் தான், இப்படியே ஏமாத்தி அவங்க பணத்தையும் சம்பாதிப்பாங்க. இந்த மாதிரி இந்த உலகத்துல ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க, அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த ஹீட், அதனால தான் அது ஒரு பேஷன் அவங்க வெளிப்படுத்துவாங்க. சில பேர் இதை ஏத்துப்பாங்க, சில பேர் இதை ஏத்துக்க மாட்டாங்க. ஏத்துக்கிறவங்களுக்கு இது ஒரு ஃபீவர் மாதிரி. அதாங்க இதுதான் அந்த சூதாட்டமே. இதனாலேயே நம்ம ஹக்காரிய ஏகப்பட்ட பொண்ணுங்க டம்ப் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனா நிறைய பேருக்கு நிறைய விஷயம் இன்னமும் தெரியாது. நிறைய பேருக்கு இந்த சூதாட்டம் இது வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த டைம்ல நம்ம பெருசான விஷயத்துக்கு போகணும், எந்த டைம்ல நம்ம நிறுத்தணும் அப்படின்னு எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி தான் இந்த சூதாட்டம், இதுவும் ஒரு ஹீட் மாதிரி தான். அதே மாதிரி இந்த ஃபைட்டிங் கிளப் இதுவும் அதே மாதிரி தான். இதை வச்சு இந்த கண்ட்ரியோட ஹீட்டை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு ஒரு நாள் ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த டைம்ல கர்ஸ்ட் ஸ்பிரிட்டோட எக்ஸிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி ஜுஜுட்சு ஹை அதுவும் சரியா பர்ஃபார்ம் ஆகல. இந்த டைம்ல பிசினஸ் எக்ஸ்பெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால இந்த மாதிரி வாய்ப்பை நான் விட மாட்டேன். உன்ன மாதிரி ஆளுங்க எனக்கு தேவை. என்ன இதுக்கு நீ ஒத்துக்கிறியா? ஏன்னா உன்ன மாதிரியே ஹீட்டை விரும்புற ஆளுங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லும் போது கிராரா வழியா அங்க மிஸ்டு கால் வரும். அங்க ஏதாச்சும் ட்ரிங்க் பண்றியா அப்படின்னு கேக்குறாரு. ஆனா நம்ம ஆல்கஹால்லாம் வேணாம்னு சொல்றான். ஏன்னா நம்ம ஹீரோ அண்டர் ஏஜா இருக்கான். ஆமா என்ன சொல்ல இருக்க, கோஜோவும் இதே மாதிரி தான் குடிக்க மாட்டான். ஆமா கோஜோவா, அவரு யாரு? யூஜி நடிக்கிறான் அப்படின்னு நல்லாவே எங்க தெரியுது. ஜுஜுட்சு ஹைல இருந்து வந்த ஏஜென்ட் தானே. மிஸ்டு கால் கிராரா வழியா வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனை. சண்டை ஆரம்பிக்க இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். ஸோ நம்ம சேனல்ல இன்னமும் 2-3 அனிமேஸ் ஓடின்னு இருக்கு, அதையும் செக் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.